கர்த்தர் நாம் எப்படி ஆராதிக்கிறோம் என்பதையும் கர்த்தர் அளந்து பார்க்க சொல்லுகிறார். நாம் 3 காரியங்கள் அளக்கப்படுகிறது. ஒன்று ஆலயம், அதாவது பரிசுத்தம். இரண்டாவது என்ன? பலிபீடம், அதுக்கு என்ன? அர்ப்பணிப்பு. மூன்றாவது நாம் ஆராதிக்கிற விதம். ஏன் அன்னைக்கு அநேக பாத்தீங்கன்னா உடம்புலதான் ஆராதிக்கிறோம், உள்ளத்துக்குள்ள இருந்து உருவம் தான் இன்னைக்கு ஆராதிக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:18-19 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்படின்னா 2 ஆவி இருக்கு பாருங்களேன். ஒன்னு என்ன? ஆல்கஹால் ஸ்பிரிட், இன்னொன்னு ஆண்டவர் ஸ்பிரிட். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல்னா கத்தனை தெரியுங்களா? நல்ல தண்ணி போட்டவனும் நல்லா பாடுவான். ஹலோ, பாத்திருக்கீங்களா? தண்ணி போட்டுட்டான்னு வச்சுங்களேன், சில அந்த ஏரியால ஒருத்தர் நட முடியும், ஒரே பாட்டு தான். அத மாதிரி அந்த ஆள்கிட்ட நீங்க யாராவது மாட்டிக்கிட்டீங்க, நீங்களும் பாடி பாடி உங்க உயிர் போற வரைக்கும் விட மாட்டாங்க. அப்படின்னா அதான் சொல்ல, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிரம்பி சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம். எங்க பாடணும்? எங்க பாடணும்? கர்த்தரை இருதயத்துல பாடணும். இருதயத்தை நிறைவினால வாய் பாடணும். இன்னைக்கு வாய் பாடுது நிறைய பேருக்கு. இருதயத்தை பார்த்திருக்கீங்களா? நான் எப்போதுமே நினைப்பேன், ஆராதிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா தங்களை மறந்து அப்பா ஆராதிப்பாங்க தெரியுங்களா? இந்த ஆராதனை நடக்கிறவங்க இவங்க எல்லாம் பார்த்துட்டே பாடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஹலோ, ஆராதிக்கிறவங்க அவங்கள மறந்து கர்த்தரை பார்த்து பாடுவாங்க. இந்த ஆராதனை நடத்துற என்ன மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒழுங்கா ஆராதிக்க இவங்களை பார்த்துட்டே தானே பாடுவாங்க. ஹலோ, அதுதான் அவர் சொல்றாரு, எங்க பாடு? கண்ணில் பாடாத, வாயில பாடாத. சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டுலாம் எங்க இருந்து வரணும்? இருதயத்தை பாடினா சத்தம் கேட்காது. ஆமே. ஹலோ, வாயில பாடினா, தொண்டையில பாடினா சத்தம் கேட்கும். இருதயத்தை பாடினா அப்பா மாத்திரம் பார்க்கக்கூடிய பாட்டு. சரியா? அப்படின்னா நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? உடம்புல கர்த்தரை ஆராதிக்கிறோம். இஸ் இட் ஃப்ரம் த ஹார்ட்? உள்ளத்திலிருந்து. அதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 4:23, ஆவியோடும் கர்த்தர் ஆவியில் உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தேடுகிறான்னு போட்டிருக்கிறதுல தமிழ்ல விரும்புகிறான் இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல கிரேக்கமல்ல பாத்தீங்கன்னா காட் சீக்கர், கர்த்தர் தேடுகிறாராம். எதற்கு? உள்ளத்திலிருந்து என்ன பாடுறாங்களா, இல்ல உதட்டுல இருந்து பாடுறாங்களா? கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படின்னா ஆராதிக்கின்ற போது அளக்கின்றார் கர்த்தர். ஒன்று மிகவும் பரிசுத்தம், இரண்டாவது பலிபீடம் எப்போதும் எரிகிறதா, மூன்றாவது நாம் ஆராதனை உடம்புல ஆராதிக்கிறோமா இல்ல? நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆலயம் இருக்கு இல்லையா? இது ஆலயம் என்றால் இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஆலயம். இது ஜஸ்ட் காம்பவுண்ட் வால் தான். ஆனால் ஆலயம் இது உள்ள இருக்கு தெரியுதான் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு யூதர்களுக்கு எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. இங்கே இது பிரகாரம் இங்கே பயன்படுத்துறது எல்லாம் இதுல இருக்கும், வெண்கலத்துல இருக்கும். இங்க என்ன இருக்கும்? ஒரு வெண்கல பலிபீடம், ஒரு வெண்கல தொட்டி. இங்க உள்ள தூப கலசங்கள்லாம் வெண்கல தூப கலசம் தான். இங்க பயன்படுத்த முள்தொடர் இருக்கு தெரியுங்களா? வெண்கலத்தால் செய்யப்பட்டது. அங்கே சாம்பல் எடுக்கிற சட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கும். எல்லாமே இங்க வெண்கலம். ஆனால் இதுக்குள்ள போனா எல்லாம் பொண்ணா இருக்கும். ஒரு 7 அகல் கொண்ட ஒரு குத்து விளக்கு இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, 7 அகல் கொண்ட ஒரு குத்து விளக்கு. இங்க ஒரு சமூக தப்பத்து மேஜை, இங்க தூப பீடம், இங்க கிருபாசனம், எல்லாமே பொண்ணுல இருக்கும். ஆலயத்துக்கு ஒரு சட்டம் என்ன? பிரகாரத்தில் இருப்பதெல்லாம் வெண்கலம், ஆலயத்துக்குள்ள போன என்ன? எல்லாம் பொன். இப்ப இந்த ஆராதிக்கிறாங்க தெரியுங்களா? அவங்க கையில் என்ன இருக்குது? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபங்களால் நிறைந்த பொற்கலசம். அப்ப நமக்கு எங்க நிக்கிறாங்க? இங்க இல்ல, இங்க நிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். புரியுதுங்களா? அதாவது ஆலயத்துல இந்த பிரகாரத்துல ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தினால் அது வெண்கலத்துல தான் செய்யணும்.
ஆனால் ஆலயத்துக்குள்ள போகும்போது எல்லாமே பொன்னாக இருக்கும். இங்க பயன்படுத்த எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டவைகள். இப்ப தூப கலசம் எதுல செய்யப்பட்டதுன்னு போட்டிருக்கிறதுல 5:8 வெளிப்பாடு 5:8 பொற்கலசங்கள். அப்ப அவங்க எங்க ஆராதிக்கிறவங்க? இங்க ஆராதிக்கிற கூட்டம் அல்ல, இங்க ஆராதிக்கிறவங்க. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இது ஆலயம், நாமும் ஆலயம் தானே? ஆமாவா? நாமும் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு இது உடம்பு இருக்குல்ல, அது என்ன? அதான் இந்த பிரகாரம். புரியுதுங்களா? இந்த உடம்பு இருக்குது, இது என்ன? இது பிரகாரம். ஆனா இது ஆலயம் கிடையாது. இதான ஆலயம். ஆமென். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த கன்வென்ஷன் 2 நாள் முன்னாடி வந்து இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி அப்புறம் கன்வென்ஷன் வரணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மொத்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஹைரோன். இந்த மொத்த இடத்துக்கு என்ன பேரு? ஹைரோன். கிரேக்க வார்த்தை ஹைரோன் என்றால் டெம்பிள், ஆலயம் என்ற அர்த்தம். இந்த ஆலயத்துக்கு இந்த காம்பவுண்ட் வால் இருந்தே சொல்லுவாங்க ஹைரோன் என்றால். ஆனால் இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு நாவோஸ் சொல்லுவாங்க. நாவோஸ்னா ப்ராப்பர் டெம்பிள். அதாவது காம்பவுண்ட் வாலோடு சேர்ந்து இருக்கு தெரியுங்களா. இது இந்த ஆலயத்தை பாதுகாப்புறதுக்கு தான் காம்பவுண்ட் வால். இது ஆலயம் ஆகாது, பிரகாரம் ஆலயம் ஆகாது. இது ஆலயம். இந்த உள்ள இருக்கு தெரியுங்களா. இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திரித்துவம் இல்லை என்று சொல்ற ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா ஆவி ஆத்மா ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. திரித்துவம் இல்லைன்னு சொல்றாங்க தெரியுங்களா. திரித்துவம் எல்லாம் கிடையாது அப்படி சொல்ற ஆளுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அது ஒருத்துவம் இருத்துவம் எல்லாம் சொல்ற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயம் எப்படி ரெண்டு தானே, இது வெளியே பாக்குறோம், இது உள்ள இருக்குது. அதே போல வெளியே பாக்குற மனுஷன் உள்ள என்ன இருக்குது, உள்ளான மனுஷன் இருக்கான் தெரியுங்களா, அவன் ஒண்ணு இது ஒண்ணு. அதனால ஆவியும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வெளியே இருந்து பார்த்தா ரெண்டு தெரியுது இல்ல, இதுக்கு உள்ள போனா தானே உள்ள ரெண்டு இருக்குன்னு தெரியும். ஆமென் ஆமென். இங்க இருந்து பார்த்தா அவனுக்கு என்ன தெரியும், இது ஒண்ணு இது ஒண்ணுன்னு தெரியும். ஆனா அவருக்குள்ள என்டர் பண்ணும்போது அடட இங்க ஒரு ஸ்கிரீன் பிரிச்சிருக்குது. அதே போலத்தான் நீங்களும் இது வெளியே பாக்குறோமே, இது இந்த ஹேரோன். ஆனா எது மனுஷன் தெரியுங்களா, உள்ள போனா இங்க ஒரு ஆன்மா இங்க ஒரு ஆவி இருக்குல்ல, இருக்கா இருக்கா? இது நிறைய பேர் ஏன்னா அவங்க உள்ள போகாமல் வெளியே நின்று ரெண்டு ரெண்டுன்றான். பாவம், மூணு இருக்கு உள்ள. ஆக்சுவலா போனா என்ன ஆகும், இது ஒன்று, இங்க உள்ள போனாதான் தெரியுது ஒரு செப்பரேஷன் இருக்குது. இது தேவன் இருக்கிற இடம், இது தேவனுக்கு பணிவிடை செய்கின்ற இடம். அப்படின்னா இது உடம்பு, இது ஆத்துமா, இது ஆவி. ஆமென் ஆமென். முழிச்சிருக்கீங்களா? முழிச்சான இருக்கீங்க. தூக்கம் வருதா? ஹலோ. ஓ, அதுக்கே முழிச்சிருந்தா தானே சொல்லுவோம் தூக்கம் வருதான்னு கேட்டா. தூக்கத்துல போயிட்டா உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க கையை தூக்கிடலாம். சரியா? ஹலோ. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு என்ன பண்ணோம், அது கையை தூக்கிடணும். முதல்ல சொல்றதானே, முதல்ல இருந்தே கையை தூக்கிட்டு உட்கார்ந்துருப்போமே. அவங்க எப்ப புரியலையோ, ஏன்னா நாங்க இருக்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என் வேலை. ஆமென். மொட்டை மொட்டமான்னு சொல்லிட்டு போறது எனக்கு ஈஸி. உங்களுக்கு புரியலைன்னா நான் பேசுறது வீணா போயிடும். சரியா? அட்லீஸ்ட் புரியுற மாதிரி நடிக்கவாறு செய்யுங்க. ரைட்டா? அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்தீங்கன்னா நான் குழம்பு எனக்கு புரியாத அப்புறம் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு. புரியலன்னா ஒரு மாதிரி திரு திருன்னு முடிங்க. சரியா? புரிஞ்சா புரிஞ்ச மாதிரி முடிங்க. இந்த புரியாமலே புரிஞ்ச மாதிரி முடிச்சீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இல்லை. கவனிங்க, இது பாத்தீங்கன்னா இது ஆலயம். ஆனா உள்ள போனதான் என்ன இருக்குது, இது வேற இது வேற இது வேற. தெரியுதுல்ல? தெரியுதா? தெரியுது. இப்போ நாம் உள்ள போனாதான் யாரு, இவன் தான் மனுஷன். அப்படியே ஆலயம் ரெண்டா இருக்கு இல்லையா. இவங்க எங்க ஆராதிக்கிறாங்க, பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு ஆராதிக்கிறாங்க. அப்ப எங்க நிக்கிறாங்க, இங்க நிக்கிறாங்க இல்லையா. அதுக்கு அர்த்தம் என்ன, ஆராதிக்கும் போது கர்த்தரை அளந்து பார்க்கும்போது எதை அளந்து பார்க்கறா தெரியுங்களா, நம்ம உடம்புல ஆராதிக்கிறோமா இல்ல ஆவியில ஆராதிக்கிறோமான்னு கர்த்தரை அளந்து பார்ப்பார். இதுதான் அந்த எபேசியர் 5:19 வாசிக்கிறோம். நீ என்ன பண்ணு, உடம்புல பாடாத, எதுல பாடணும்? வாசிங்க 5:19 வாசிங்க. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அப்படின்னா ஆராதனை எங்க இருக்கணும், உடம்புல இல்ல. நீங்க உடம்புல அநேகர் பாத்தீங்கன்னா நல்ல பக்தி வினயமா நிற்பாங்க, அடி கைகள்லாம் வைத்துவாங்க, வானத்தை பார்ப்பாங்க, இதெல்லாம் தேவைதான். ஆனா அதை ஆண்டவர் பார்க்கல, உள்ள எப்படி ஆராதிக்குது அதுதான் கர்த்தர் அளந்து பார்க்க சொல்லுகிறார். அப்படின்னா
இந்த மூணையும் அளக்கிறதுக்கு யோவான் கையில ஸ்கேல கொடுத்தா யோவான் என்ன பண்றாரு? ஹலோ, இந்த விடிய விடிய கதை கேட்டான் தெரியுங்களா? அதுதான் உங்க கதை. ஆமா, எங்கெங்கயோ வாசத்துக்குள்ள போறீங்க, நாங்க என்னத்தை கத்துக்கிறது? ரெவலேஷன் 11 மறுபடியும் வாசிங்க. வெளிப்பாடு 11 வந்து பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது, பரிசுத்த யோவான் இடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நிக்கிறாரு, என்னை நோக்கி, யோவானை நோக்கி, நீ எழுந்து. அப்படின்னா அளப்பதற்கு ஸ்கேல் வாங்கினவர் என்ன பண்றாரு? உட்கார்ந்து இருக்கிறாரு. தேவதூதன் என்ன செய்யறாரு? நின்று பரிசுத்த யோவானை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும். அப்படின்னா அளக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல ஸ்கேல வச்சிருக்கோம், எழுந்திருக்கணும்ல. உயிர்த்தெழுதல் அர்த்தம் என்ன? டு ஸ்டாண்ட் அப். எதற்கு? நிற்பதற்காக எழுந்திருக்கிறவர்கள். இன்னைக்கு அளக்க வேண்டிய அநேகர் நாம் என்ன பண்றது? உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எழுப்புறதுக்கு இன்னைக்கு ஒரு தேவதூதனை அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆண்டவருக்கு உண்டாகிறது. உயிர்த்தெழுதல் அதற்கு அர்த்தம் என்ன? டு ஸ்டாண்ட் அப். எதற்கு? நிற்பதற்காக நாம் எழுந்திருக்க வேண்டும். எழுந்தவன் என்ன செய்ய மாட்டான்? அசதியாக உட்கார்ந்து இருக்க மாட்டான். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிங்க. 1 Samuel chapter 16 and verse 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். 12 கூட வாசிங்க தம்பி. 12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஆள் அனுப்பி, அதாவது ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் போய் உட்கார்ந்து இருக்காரு. முதல்ல பையன் வருவான், பார்த்தோன்னு என்ன பண்ணாரு? இவன் தானாக்கும் எழுந்து என்ன பண்ணிட்டாரு? அப்படி கொம்ப ஓபன் பண்ணாரு. சொல்ற, இருப்பா நீ ஆளை பாக்குற, நான் உள்ளத்தை பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஆளை பார்த்துதான் சவுல ராஜாவாக்குனாங்க. ஆமென். இஸ்ரவேல் எல்லாரும் அவன் தோளுக்கீழ தான் இருந்தாங்களாம். பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு உயரம், அவ்வளவு பராக்கிரமசாலி, அவ்வளவு அழகா இருந்தார், எல்லாம் இருந்தாங்கல்ல. ஆனா பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் எல்லாரும் அவர் தோளுக்கு தான் அப்படி நடந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் பார்த்தா அவனுக்கு மேல ஒருத்தன் வந்துட்டான், கோலியாத்து. ஹலோ, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் தான் ஊர்ல உயரமான ஆளு, வித்தியாசமா நடப்பாரு, எல்லாம் அவன் தோளுக்கு கீழே அவ்வளவுதான் கம்பீரமா நடந்தாரு. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வந்து நிக்கிறான், இவனோட உயரமா இருக்கிறான். பைபிள போட்டிருக்குது, சவுல் வில் வீரரை கண்டு பயந்தான் போட்டிருக்கு. ஏன்னா எங்கிருந்து பார்த்தாலும் அவன் தலை தானே தெரியும். யுத்தத்துக்கு போனா, டே எவன் தலை உயரமா இருக்குது அவனை ஷூட் பண்றான் அப்படின்னு சொன்னா யார் தான் மாட்டுவான்? சவுல் தானே மாட்டுவான். அப்படின்னா சிலருக்கு எது அட்வான்டேஜோ அதே டிஸ்அட்வான்டேஜோ மாறிடும். உதாரணமா தலைமுடி நீளமா இருந்தா அட்வான்டேஜ் தானே. ஹலோ, இவங்களை சொல்லல, எங்களை சொல்ல, உங்களை சொன்னேன். தலைமுடி நீளமா இருந்தா வசதியா வசதி இல்லையா? என்னத்தை சொல்லுவோம்? தலைமுடி நீளமா இருந்தா நல்லதா கெட்டதா? நல்லது தானே. ஒரு பக்கம் கெட்டது, முடிய சுத்தி அடிக்கிறான் தெரியுங்களா, அவனுக்கு ரொம்ப கெட்டது. தலைமுடி இவ்வளவு மாட்டாது, அக்கா எஸ்கேப் ஆகிடும், அவன் பிடிக்கல வலிக்கிட்டு போயிடும்ல. அது முடுக்க நல்ல தலைய சுத்தி பிடிச்சிட்டு வாங்குவான்ல. ஹலோ, எது அட்வான்டேஜோ அப்பப்போ அதே டிஸ்அட்வான்டேஜ் மாறிடும். எது நமக்கு அனுகூலமோ அப்பப்போ அதுதானே பிரதிகூலமா மாறிடும். ஆமாவா இல்லையா? ஆமா. இந்த உயரமா இருக்கு நல்லதா கெட்டதான் கேட்டா நான் சொன்ன ரொம்ப கெட்டதுன்னு நினைப்பேன். எங்க போனாலும் வாசப்படி தலையில இடிக்கும். பார்த்திருக்கீங்களா? பஸ்ல நின்னா கூட அவன் நேரம் நிக்க முடியாது, எப்படி நிக்கிறான் தெரியல. ஏன்னா என்ன மாதிரி ஆளை பாருங்களேன், கம்பீரமா நிற்பேன். எனக்கும் தலைக்கு 4 அடி உயரம் இருக்கும். ஆமா, எவ்வளவு பஸ் தூக்கி போட்டாலும் என் தலை எட்டவே எட்டாது. ஆனா இவன் பாத்துருக்கீங்களா, அது குனிஞ்சே நிற்பான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த குள்ளமா இருக்கிற ஆளுங்க நடக்கிறத பாத்துருக்கீங்களா? நெஞ்சு நிமித்து கைய உயரமா நாளை பார்த்தீங்கன்னா கூன் போட்டு நடப்பான். பாத்துருக்கீங்களா? இதுதான் இது தேவையா? இது என்ன மாதிரி 5 அடி 2 அங்குல இருந்தா பிரச்சனையே கிடையாது, அப்படி ராஜாமா நடந்து போயிடலாம். எது அநேகருக்கு அனுகூலமோ அதுதானே பிரதிகூலம். சவுலுக்கு அவ்வளவு பெரிய மேன்மை இருந்தது. ஆனா கோலியாத்து வந்தோன்னு என்ன, இவனோட உயரமா வந்தான், அவன் பயந்தான் போட்டிருக்கு பைபிள்ல. அவன் 40 நாள் பகல் காலை மாலை என்ன பண்றான்? தேவனை தூஷிக்கிறான், இஸ்ரவேல் மக்களை தூஷிக்க நிந்திக்கிறான். பைபிள்ல போட்டிருக்குது, அவனை கண்டபோது இஸ்ரவேல் மக்களும் சவுலும் பயந்தாங்கன்னு போட்டிருக்கல. அப்படின்னா அவன் உருவத்தை பார்த்து ராஜாவாக்கினான். பின்னாடி என்ன தெரியுங்களா? அவன் தள்ளப்பட்டான், விழுந்து போயிட்டான். ஆகவே இப்ப என்ன பண்ணா, அபிசாய் வருகிறான். ஈசாயின் முதல் பிள்ளை வரான். அப்ப என்ன பண்ணா தெரியுங்களா? சாமுவேல் வந்து இவன் தானாக்குன்னு பாட்டில ஓபன் பண்ணும்போது சொல்றாரு, இருப்பா நீ முகத்தை பாக்குற, நான் உள்ளத்தை பாக்குறேன். சோ ஒவ்வொருவரும் கடந்து போகிறார். கர்த்தர் இவன் எல்ல வேலைன்னு சொல்றாரு.
இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? சாமுவேல் டிஜெக்ட் ஆகி போயிட்டார், வெறுத்து போயிட்டார். இவ்வளவு உயரம் உள்ள அவனே கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டார். உட்கார்ந்து இருக்கும் போது அவன் சொல்றான், இவன் தானா இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் வந்து கரவல் ஆடுகளை மேய்க்கிற ஆளு, அதாவது குட் ஃபார் நத்திங், ஒண்ணுக்கும் உதவாத ஆளு. சரி அவன் வந்தாதான் சாப்பிடுவேன். அவன் வருகிறான். இப்ப வாசிங்க 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். எப்படி இருக்கிறான்? அவன் சிவந்த மேனிதான், அழகிய கண்கள் தான், நல்ல ரூபத்தோடு தான் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான், கவனிங்க, முதல் பையன் வரும்போது இவன் தான் ஆக்கும்னு எழுந்து என்ன பண்ணாரு? பாட்டில ஓபன் பண்ணவரு இப்ப என்ன பண்றாரு? தாவீது வரான், பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்காரு. அத்திக்கா மாதிரி அத்திக்காய் கை கால் முளைச்ச மாதிரி வருது. அவனையே கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இவனை எங்க செலக்ட் பண்ண போறாரு? சும்மா கேர்லெஸ்ஸா உட்கார்ந்து இருக்கான். கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், நீ எழுந்து. கர்த்தர் தெரியுங்களா? அசட்ட அவ்வளவு பெரிய ஆளே கர்த்தர் செலக்ட் பண்ணல, இவனா? அப்படின்னா ஆண்டவர் ஏன் உங்களை உயிரோடு எழுப்ப பண்றாரு? ஸ்டாண்ட் அப். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறீங்களா? அளப்பதற்கு அளவுகளை வாங்கிட்டு பரிசுத்த யோவான் உட்கார்ந்து நாம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோமே. அளக்கிறவர்களே உட்கார்ந்து இருந்தா அளக்கப்படுகிற சபை, அளக்கப்படுகிற மக்கள் கூட்டம் என்ன இருக்கும்? அவரே உட்கார்ந்து இருக்க, நம்ம கொஞ்சம் படுத்துட்டு பண்ணானே இருப்பான். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் மேன்மை என்னவென்றால் கர்த்தர் நம்ம அசட்டையாக இருப்பதற்கல்ல. நிறைய பேர் எழுந்தாங்க, இப்ப உட்கார்ந்து இருக்காங்க. சாமுவேல் எழுந்தார், இப்ப என்ன பண்றாரு? உட்கார்ந்து இருக்கார்ல. என்ன இருக்கணும்? எழுந்திருப்பதற்கு, தொடர்ந்து நிற்பதற்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஒரு விசுவாசியினுடைய 4 விதமான நிற்கின்ற நிலை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி முதல்ல என்ன செய்யணும்? ஸ்டாண்ட் அகென்ஸ்ட். கர்த்தர் எதற்கு இன்றைக்கு சபையை உயிரோடு எழுப்புறா தெரியுங்களா? நாம என்ன செய்யணும்? பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கின்றவனா இருக்கணும். எதற்கு கர்த்தர் சபை இன்றைக்கு உயிரோடு இருக்க வேண்டும், எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்? டு ஸ்டாண்ட் அப். யாருக்கு முன்பாக? ஏமாந்து போனவங்க முன்னாடி இல்ல, எதிரியின் முன்பாக. ஒன்னு என்ன செய்யணுமா? நாங்க அவனை எதிர்த்து நிக்கணும். தொடர்ந்து வாசிங்க தம்பி. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன செய்யணும்? தரித்துக் கொண்டு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சபையே இன்னைக்கு உயிரோடு எழும்ப நிற்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை சந்திப்பு நாம ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் டெவில். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். ரெண்டாவது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் போன்று தெரியுங்களா? ஆங்கிலத்தை பார்த்தா வித் ஸ்டாண்ட் என்று இருக்கும். அது ஒண்ணு, ஸ்டாண்ட் அகென்ஸ்ட், எதிர்த்து நெல். அடுத்தது என்ன? சகித்து நெல், வித் ஸ்டாண்ட். அவனுக்கு எதிர்த்துனா சும்மா இருக்க மாட்டான், நம்மை துன்பப்படுத்துவான், நம்ம வந்து வேதனைப்படுத்துவோம். ஏன்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் எழுந்து நிற்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? We are standing against devil. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது என்ன ஆகும் சொன்னா நமக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க தம்பி. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அங்கே வித்ஸ்டாண்ட். முதல்ல ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட், அடுத்தது வித்ஸ்டாண்ட், மூன்றாவது சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டட். என்ன செய்யணும்? மூன்றாவது நிற்க வேண்டிய நிலை என்ன? முடித்தவனா நில்லு. அடுத்தது திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். 16ஆம் வசனம் வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஒன்னு எதிர்த்து நெல், இரண்டாவது சகித்து நெல், மூன்றாவது முடித்து நெல், நாலாவது தொடர்ந்து நெல். தமிழ்ல 3 இருக்குது, ஆனா கிரீக்ல ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா there are 4 stands. 4 stands of a believer. ஒரு தேவனுடைய சபையில் இருக்கிற ஒரு அங்கம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒன்று பிசாச எதிர்த்து நிற்கணும். ஒன்று, இது மிக முக்கியமானது. உயிர்த்தெழுந்த சபை இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று ஸ்டாண்ட் அகென்ஸ்ட். பிசாசை என்ன பண்ணு? எதிர்த்து நெல். ஒன்று ஸ்டாண்ட் அகென்ஸ்ட். ரெண்டாவது வித்ஸ்டாண்ட்,
சகித்து நெல். மூன்றாவது ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டட். நான்காவது கண்டினியூ டு ஸ்டாண்ட். பாருங்க, 4 நிற்கின்ற அனுபவம். ஒன்று, அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 - 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல 3 நிற்க இருக்கும், ஆனா ஆங்கிலத்துல 4. ஒன்னு என்ன, பிசாச எதிர்த்து நெல். அடுத்தது, அவன் கொடுக்கின்ற துன்பங்கள், அவன் கொடுக்கின்ற தடைகளை என்ன செய்யணும், விஸ்டாண்ட் பண்ணு, சகித்து கொண்டு நெல். மூன்றாவது என்ன செய்யணும், முடித்து கொண்டு நெல். அதாவது முடிச்சிட்டு மண்டையை போட்டுட்டா அது வெற்றி இல்லை. வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்யணும், நிமிர்ந்து நிக்கிறோம் தெரியுங்களா, கோலியாத்தை வீழ்த்தின பிறகு தாவீது நின்னார். நான்காவது, அந்த வெற்றி பெற்ற தொடர்ந்து இருக்கணும். ஒரு வெற்றி பெற்று கீழே விழுந்து செத்துறது இல்ல, என்ன செய்யணும், கண்டினியூ டு ஸ்டாண்ட். எதற்கு இன்றைக்கு சபை உயிரோடு எழும்ப வேண்டும், டு ஸ்டாண்ட் அப், நிற்பதற்காக எழுந்திருத்தல். என்ன நிற்றல், 4 நிற்றல். எபேசியர் 4:11 - 16 4 விதமான நிற்கின்ற அனுபவங்கள். அப்ப கர்த்தர் நம்மை நிற்பதற்காகத்தான் எழுப்பி இருக்கிறார், எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சபை இன்னைக்கு என்ன செய்யணும், உயிர்த்தெழுந்தது என்றால் அனஸ்டாசிஸ் என்ற ஒரு வார்த்தை சொன்னார். கர்த்தர் என்ன, அப் டு ஸ்டாண்ட். எதற்கு எழுந்திருக்க வேண்டும், நிற்பதற்காக எழுந்திருக்க வேண்டும். சும்மா நின்றுட்டு அப்புறம் கீழே உட்கார்ந்து விழுவதற்கல்ல, இல்ல மடிந்து போவதற்கல்ல. சபை என்பது எழுந்திருக்க வேண்டும், தொடர்ந்து என்ன செய்யணும், நிற்க வேண்டும். வந்து கவனிங்கள், வேதத்தில் இருந்து சில கருத்துக்களை நம்ம சுட்டி காட்டுகிறேன். வேதத்தின் அடிப்படையில் உயிர்த்தெழுதலை பார்க்கணும் சொன்னா, ஒன்று யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜோப், சாப்டர் 19. இந்த உயிர்த்தெழுதல் இருக்குது, இதை முதல்ல என்னவா இருக்கணும், நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். யோபு 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின், இந்த என் தோல் முதலாய் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அப்படின்னா முதலாவது அந்த உயிர்த்தெழுதல் எங்க வந்தீங்களா, நம்ம விசுவாசத்துல வரணும். யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அவர் செத்து போன தேவன் அல்ல. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் இயேசு வருவதற்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு யோபு பக்தன். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாடி யோபு இருந்திருக்க வேண்டும், அல்லது ஆபிரகாம் சமகாலத்தில் வேற பகுதியில் வாழ்ந்திருக்க வேண்டும் அவர். ஏன்னா அவருடைய அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு முந்தைய காலத்தில் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுங்களா, மை ரெடீமர் லிவத். என் மீட்பர், என்னை மீட்கிறவர் செத்து போன ஒரு தேவன் அல்ல, என்னை மீட்கிறவர் யாரு, மரித்தாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். பைபிள்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது, நம்மளால விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஏனோக்கு தேவனோடு நடக்கிறார் தெரியுங்களா, நடக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் ஒரு நாள் என்ன செய்வாரு, சகல பரிசுத்தவான்களோடும் கூட வருவார்ன்றார். எப்போன்னா இயேசு பிறக்கவே இல்லை. ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஏனோக்கு, 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் எதை சொல்றா தெரியுங்களா, இயேசுவோட 2ஆம் வருகையின் 2வது பகுதியை சொல்றார், ரகசிய வருகையில பகிரங்க வரியை சொல்லுகிறார். அப்படின்னா அவர்கள் இயேசு வருவதற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு கூட என்ன இருக்குது, they have the faith. அவனுக்கு என்ன இருக்குது, அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சபைக்குள்ள இருக்கிற அநேகருக்கு உயிர்த்தெழுதல் பற்றி பெரிய நம்பிக்கை இல்லை. வரட்டும் பார்த்துக்கலாம், அநேகங்களா உயிர்த்தெழுதல் சொல்றாங்க, அது வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம். இயேசு வருவாரு, வரட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன, எனக்கு தெரியாம எப்படிடா வந்துருவாருன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா நான் எப்படியா அவரை வர விட்டுருவேன்னு அர்த்தம். நான் சொல்லி இருக்கிறேன், சென்னையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பூமி எதிர்ச்சி வந்து ஒரு நாள். அந்த எர்த்குவேக் வந்து அன்னைக்கு நான் ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணி நிற்கிறேன், மொட்டை மாடியில 2 ஃப்ளோர் இருக்குது. அந்த 3rd ஃப்ளோர்ல தான் மீட்டிங் நடக்குது. நான் வந்து ஒரு எண்ட்ல நிக்கிறேன், படிக்கட்டு வந்து அந்த பக்கம் இருக்குது, நான் அந்த கடைசியில நிக்கிறேன். ஏன்னா அங்க கொண்டு அந்த பேரப்பட் வாலோட ஒரு டேபிள போட்டு அங்க நிறுத்திட்டாங்க. திடீர்னு நான் பேசிட்டு இருக்கேன், 8:30 மணி ஆச்சு, அவங்க 8:30 மணி முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. 8:30 மணி முடிச்சுட்டேன். ஆனா அவங்க சொன்னாங்க, என்ன சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, நீ கொடுத்த டைமுக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, இல்ல இன்னொரு 9 வரைக்கும் பேசுங்க. நான் சொன்னேன், முடிச்ச பிறகு பேசுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தெரியுங்களா. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ரிட்ரீட்னு ஒண்ணு சொல்றாங்க தெரியுங்களா. ஹலோ,
இந்த பிரசங்கியார் பாடு படாத பாடு. மத்தியானம் 2 மணி வரைக்கும் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. பேசிட்டே இருப்போம் தெரியுங்களா. ஆனா முடிக்கும் போது பின்னாடி ஜனங்களுக்கு தெரியாது அதுக்கு அர்த்தம் என்ன, சாப்பாடுன்னு ரெடி ஆகலன்னு அர்த்தம். பிரசங்கம் எது வரைக்கும் தெரியுங்களா, சோறு திங்கிறது ரெடி ஆகிற வரைக்கும் நம்மள உயிர் எடுப்போம். முடிச்ச பிறகு எப்படி தொடங்க முடியும்? ஜெபம் பண்ணலாம் சொன்ன பிறகு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நாங்க ஒண்ணு நிறுத்தி இப்படி நான் சொன்னேன் வேண்டாம் நிறுத்திடலாம். இல்ல நீங்க பேசுங்க, கொஞ்சம் தான் பேசிருக்கீங்க. சரின்னு பேச ஆரம்பிச்சா 2 நிமிஷம் தான் பேசிருப்பேன், வீடு அப்படி குலுங்குது. பாத்தீங்கன்னா வாசப்படி அங்க இருக்குல்ல, கீழே இறங்கி போறபடி எல்லாரும் என்ன விட்டு ஓடி போயிட்டான். நான் ஒருத்தன் தான் மேல நிக்கிறேன். மொத்த கூட்டம் பண்ணணும் கடகடன்னு அந்த வீட்டுக்குள்ளதான் படிக்கட்டு வேற. அதுல மேல ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க, அது உள்ள நுழைஞ்சு கீழே போகணும். ஓடி போயிட்டான், நாங்க நிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், இப்ப வீடு இடிஞ்சு விழுந்தா நான் தான் மேல இருப்பேன். எல்லாரும் உள்ள மாட்டின்னு சாவுங்கடா முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த நாள் என்னாச்சுன்னா, நான் சென்னையில மாம்பழம் ஒரு பைபிள் ஸ்கூல்ல டீச் பண்ண போன போது மாம்பழத்துல ஒரு ஹிந்து கன்வெர்ட் ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஒரு கணவர் வந்து மாம்பழத்துல ஒரு கடையில வேலை செய்யறாரு. ஒரு பையன் +2 படிக்கிற பையன் இருக்கான். அந்த பக்கம் பைபிள் ஸ்கூல் போகும்போது அவங்களை பார்த்து வசனம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். அன்னைக்கு போன பாட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் கேட்டேன், அம்மா நேற்று பூமி எரிச்சு வந்தது, சென்னையே மொத்தம் குலுங்கிச்சுன்னு என்னமா பண்ணேன்னு கேட்டேன். ஆனா நான் பயப்படவே இல்லைண்ணே, வீடெல்லாம் குலுங்கி ஆமா எல்லாம் ஓடினாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன் ஏன் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்காருட்ட, உலகம் எங்கும் சுவிசேஷம் சொன்னப்பறதான் நான் வருவேன்னு சொல்லியிருக்காருல்ல, நம்ம தான் இன்னும் சொல்லல, அதான் அவர் வரமாட்டார்ல, அதான் தைரியமா உட்கார்ந்து இருந்தேன்.